2 minutes பேச போறேன். நீ கவனம். சரி, சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளியிறங்கணும். இதுக்கு முன்னாடி உங்கள் கஷ்டங்கள் வெளியிறங்கமானது, உங்களுடைய பிரச்சனைகள் சிலது வெளியிறங்கமாயிருந்தது, சிலருக்கு அவமானங்கள் வெளியிறங்கமாயிருந்தது, சிலருக்கு வேதனைகள் வெளியிறங்கமா இருந்தது. அவளை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு இதான் ப்ராப்ளம், அவங்க லைஃப்பை பார்த்தோன்னே தெரியும் அவங்களுக்கு இந்த தேவை, இந்த கஷ்டத்துல வந்து ரொம்ப காலமா இருக்கிறாங்கன்னு சிலரை பார்த்தவுடன் நமக்கு தெரியுமா? எஸ், தேங்க்யூ, நமக்கு தெரியும். ஆனா இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை பார்த்தால் பிரச்சனைகள் வெளியரங்கமாய் தெரிந்ததை போல இந்த ஆண்டு கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாய் உங்கள் வாழ்க்கையில் தெரிவதா 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 வாழாமல் உங்கள் வாழ்க்கை தலையா இருப்பதா கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்களா? நீங்க கடன் வாங்கி வாங்கி வாழ்ந்த வாழ்க்கை போல் இனி கடன் கொடுக்கிற வாழ்க்கையா உங்கள் வாழ்க்கை இருப்பதா? Let your life be a life in which you will give. Amen. எல்லாரும் கேட்காமே, ஒருவேளை இதுவரைக்கும் ஃபினான்ஷியலா உங்க கரண்ட் இருந்துச்சுன்னா நான் பேசுறேன், இந்த வருஷம் உங்க கரம் இப்படி இருந்துச்சு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அவர் புரட்டி போடுவர், அவர் புரட்டி போடுகிறவர், நிந்தையை புரட்டுகிறவர் பைபிள் சொல்லுது. உன் வாழ்க்கையின் நிந்தையை ஆண்டவர் புரட்டும். அவன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் ஆகட்டும் நான் பேசுறேன். ஆமா, சிலருக்கு மைனஸ்ல இருந்துச்சு, சிலருக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சு, மாறட்டும். எல்லாம் மாறுவதா? எப்படி மாறும்? அவர் மாற்றுவதனால மாறும். சொல்லுங்க, கர்த்தரின் மகிமை. சொல்லுங்க, வெளியரங்கமா. கர்த்தரின் மகிமை. சொல்லுங்க, வெளியரங்கமா. முக்கியமான வசனம் என்னன்னா, அது கண்டினியூ ஆகுது. அந்த வசனம் மாம்சமான பாருங்க, உங்க லைஃப்ல எது மேனிஃபெஸ்ட் ஆக போதோ, உங்க லைஃப்ல எது ரிவீல் ஆக போதோ, உங்க லைஃப்ல எது பிரம்மாண்டமாக மாறப்போகிறதோ அது எது உள்ள இருக்காது. சொல்ல புரியுதா? சில விஷயங்கள் உள்ள இருக்காது, அது வெளியில் வரும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிட்டே இருக்கும்போது ஜெபிச்ச கொட்டை எங்க இருந்துச்சு? இது வரைக்கும் உள்ள இருந்துச்சு. இப்ப அது எவ்வளவு கண்ட்ரோல் என்ன பண்ண முடியல, தாண்டி வருதில்ல வெளியில. சொல்லுங்க ராமன். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகள் வெளியரங்கமாக போகும். அது வெளியரங்கமாக போகிறது எப்படி இருக்கும்னா, தெரியலப்பா எங்க இருக்குன்னு கேட்கலாமோ தெரியல, அப்படி இருக்காது. எப்படி இருக்கும் போதுன்னா, நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, பிறர் பார்க்கும் பொழுதே தெரிகிற மாதிரி இருக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பார்த்து சொல்லுங்க, வெளியரங்கமா 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 வெளியரங்கமா. இத்தனை நாள் பிரச்சனைகள் வெளியரங்கமாய் தெரிந்தது, தேவைகள் வெளியரங்கமாய் தெரிந்தது, கஷ்டங்கள் வெளியரங்கமாய் தெரிந்தது. இந்த ஆண்டு தேவனுடைய கிருபை தான். ஆமென். ஆமா, மார்க் லிஸ்டில் வெளியரங்கமா தெரிவதா? இது வரைக்கும் காமிக்க முடியல, மார்க்கா வேணாம், அப்படி இருந்த நிலை மாறி, அப்படி இருந்த நிலை மாறி பிள்ளைங்கள்லாம் சிலவர் ஆமா மார்க் லிஸ்டா அப்படி இல்லை, எக்ஸாம் தானே, மார்க் தானே. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆம் சொல்லுங்க ஆமென். See, your God, உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை வெளியரங்கமாக்க விரும்புகிறார். ஆமென். ஆமா, அவர் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நேசிக்கிறார். லைட்டா தூக்கம் வர மாதிரி அவங்க கண்ணு இருந்துச்சுன்னா பலான ஒரு தட்டி தட்டி சொல்லுங்க, நல்ல மாத்திரம் அவனை இனிதான் இருந்து மெல்லமா தட்டி சொல்லுவேன், அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசத்தை உள்ள வச்சுக்க முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் அவரை நேசிக்கிறேன். பைபிளை பொறுத்த வரைக்கும் அன்பு என்பது வார்த்தைகள். According to Bible, love is not word, it is action. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது செய்யணும்.
பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா ஏதாவது செய்யணும். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து அப்பா ஐ லவ் யூ, டாட் மம்மி ஐ லவ் யூன்னு சொன்னா சொல்ற பேச்சு கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து மா முகத்தை பார்க்கறப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அப்படி லவ் யூ லவ்யூன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம். ஏதாவது நான் செய்யணும், I have to do something for her. Take. சொல்லுங்க ஒரு ஆமென். See, love is action. God said in John 3:16, யோவான் 3:16 வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன். சொல்லுங்க ஒரு ஆமென். இங்க இருக்கிற பக்கத்துல நீங்க பாருங்க, சுத்தி பாருங்க. சில முகம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்காம இருந்திருப்பீங்க, எல்லாரும் ஒரு வேலை உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட நான் நினைக்கிறேன், who is the youngest here? Hannah is the youngest நினைக்கிறேன். beginning Hannah. சிறு குழந்தை முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இங்கே இருக்கிற ஒருவர் கூட கெட்டு போய்விடக்கூடாது. அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கூடாது, பிரச்சனைக்குள்ள போயிடக்கூடாது, வருத்தங்களை துன்பங்களை அவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக இயேசுவை பிதா அனுப்பினார். சொல்லுங்க, நீங்களும் நானும் திக்கற்றவர்களாக. திக்கற்றவர்கள் அப்படின்ற வேர்டு அர்த்தம் தெரியுமா? ஃபாதர்லெஸ்னு அர்த்தம். பெற்றோர் இல்லாமல் ஒரு சிறு குழந்தை வளர்ந்து வந்தா அந்த குழந்தைகள் அனைத்து கடினங்களை கஷ்டங்களை சந்திக்கும். இயேசு சொன்னார், நீங்கள் யாரும் திக்கற்றவர்கள் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு பத்தி தெரியல, இப்போ கரெக்டா எனக்கு டாடி மம்மி இல்லை, சில வருடங்கள் முன்பாக ஒரு கிறிஸ்துக்குள் மறித்து விட்டாங்க. இன்னைக்கு எனக்கு பிசிக்கலா என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் எனக்கு இப்போ இல்லை, அவரெல்லாம் மறிச்சு கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சு தாங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், யூ ஆர் நாட் ஃபாதர்லெஸ். நீ பெற்றோர் இல்லாதவன் இல்லை, உனக்கு பரம தகப்பன் நான் இருக்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் நானும் திக்கற்றவர்கள் அல்ல. எந்த வழியாக செல்வது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நம்ம இப்பெல்லாம் சிலர் பார்க்கணும், என்ன பண்ணணும் பார்க்கணும். சிலர் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்லாம் யாராவது சொன்னீங்கன்னா நீங்க அப்பா அம்மா மறந்துட்டீங்கன்னா நீ அனாதை அல்ல. உனக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. இந்த பூமியிலும் சபையில் உனக்கு ஆவிக்குரிய தகப்பனையும் தாயும் ஆண்டவர் கொடுத்திருக்க, உனக்காய் ஜெபிக்க, உன் வருத்தத்தில் உனக்காய் சேர்ந்து வருத்தப்பட, உன் மகிழ்ச்சி உன்னோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சி அடைய, நீ வழி தெரியாமல் திக்கற்றது போல நிற்கிற நிலையில உனக்காய் ஜெபித்து கர்த்தரின் வழிகளை ஆலோசனைகளை சொல்ல ஜெஷர் கரங்களை வைத்தாலே சொல்லுவோம். ஜெஷர் கரங்களை வைத்து ஆமென். ஹரிஷ் கரங்களை வைத்து ஆமென். பாதல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு பரமபிதா இருக்கு. ஆமென். அவர் கையை பிடிச்சு ஒரு அழைச்சு, எனக்கு தெரியல, நடக்க தெரியாது, நான் உன்னை அழைச்சு, அப்பா அங்க பயமா இருக்கு, முள்ளு இருக்கு, பள்ளம் இருக்கு, கல் இருக்கு, நான் உன்னை தூக்கிக்கிறேன். I will carry you, I will lead you. நான் உன்னை நடத்துவேன், உன்னை சுமப்பேன். ஆமென். உனக்கும் எனக்கும் ஒரு தகப்பன் உண்டு. அந்த அப்பா உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அப்பா நான் வெளியேறங்க, உன் நன்மைகளை வெளியேறங்க மாற்றுவேன். சொல் கர்த்தரின் மகிமை. ஒரு வாட்டி சொல்லுங்க சார், கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை. மகிமை என்ன தெரியுமா? இந்த லைட் இருக்குல்ல, ஒரு சுவிட்ச் தான் இருக்கு, ஆஃப் பண்ணா எல்லாம் ஆஃப் ஆயிடும். இப்போ இந்த லைட் இருக்கு இல்லையா, இந்த லைட்டை நான் ஆஃப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது என்ன லைட்டு தானே, ஆனா என்ன இருக்காது, லைட்டே இல்லாத லைட்டா இருக்கும். கரெக்டா? வெளிச்சம் கூடாத ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கும். மகிமை வெளியரங்கமாக என்ன இருக்கும்னா, இப்ப சுவிட்ச் போட்டு இவ்வளவு பிரைட்னஸா அது வெளியில ஒன்று கொடுக்குதுல்ல, உங்க லைஃப்க்கு உள்ள இருந்து இயேசு உங்களுக்கு உள்ள இருந்து அப்படி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரப்போ, இதுவரைக்கும் உன் லைஃப் ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஒரு லைட்டை போல உன் லைஃப் இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாத்துலயும் அப்படி இருக்கலாம், இல்ல சில பகுதிகள் ஆஃப் பண்ணது மாதிரியே இருக்கும். சிலருக்கு ஃபினான்ஸ் ஆஃபா இருக்கும், சிலருக்கு சரீர நன்மைகள் ஆஃப்ல இருக்கும், மற்றதெல்லாம் ஓகேவா இருக்கும். சிலருக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் ரொம்ப நாளா யூஸ் பண்ண பல்ப் மாதிரியே இருக்கு. ஆனா கடவுளின் கிருபை உன் வாழ்க்கை என்ன செய்ய போகிறதுன்னா, கர்த்தரின் மகிமை சுவிட்ச் ஆன் பண்ண லைட் ஃபுல் பிரைட்னஸ்ல அப்படி வெளிச்சத்தை 250 வாட்ஸ், இந்த பக்கம் ஒரு 250, மொத்தம் 250 வாட்ஸ் ஓடிட்டு இருக்கிறது போல முழு பிரகாசத்தோட அவர் மகிமை உன் வாழ்க்கையில் வெளியே வரும்.
ஆமென் சொல்லுங்க. இது அவருக்கு ரொம்ப ஆசை. அவருக்கு ரொம்ப ஆசை அவன் லைஃப்ல இருந்து லைட்டை வெளியில கொண்டு வரணும். ஆனா லைட்டு வெளியில போய் வரணும்னா எரியணும்னா இது கூட ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்லுங்க? It is connected to power. Amen சொல்லுங்க. It is connected to electricity. See, if the glory want to be revealed in your life, you should be connected to electricity. கர்த்தர் என்கிற அந்த வல்லமையோடு, கர்த்தர் என்கிற அந்த தேவனோடு உன் வாழ்க்கை இணைக்கப்படும் பொழுது அதை சுவிட்சை நீ ஆன் பண்ணினா உனக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வரும். அவன் உண்மையை சொல்ல போனா பக்கத்துல இருந்தவங்க பாருங்க, லைட் எரிதா எரியுது எப்ப முகத்துல இப்படி பார்த்து கேட்கிற முகத்துல பல்ப் எரிதா ஏன் அவனை பார்க்க மாட்டேங்க, பயமா இருக்கு. எங்க பார்த்து திரும்பி நம்ம பல்ப் யூஸ் ஆயிடும். பரவாயில்ல பக்கத்துல இருக்கு, மாமா தான் இருக்கிறாங்க. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்ல. God created you with the highest potential. தெரியுமா உங்களுக்கு? ஜோஷுவா தெரியுமா? அது நான் கவுன்சிலர் தெரியும். இங்க இருக்கிற ஒருவர் கூட சாதாரணமானவர்கள் யாருமே கிடையாது. நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. நீங்களும் நானும் அவ்வளவு கெப்பாசிட்டியோட ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்மள அவ்வளவு ப்ரெஷியஸா படைச்சிருக்கிறார். கடவுளுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறதோ அதே தகுதிகளை மனிதனுக்கும் கொடுத்து அவர் படைத்தார். ஆமென். அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மனுஷியா இருக்கிறதுனா இருந்தும் அவர் கூட கனெக்ட் ஆகலன்னா, சுவிட்ச் ஆன் பண்ணலன்னா வெளிச்சம் வெளியில ரிலீஸ் ஆக. ஆனா உண்மையில 2 பிள்ளைங்களா கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ஏசு நமக்காக பிறந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. பக்கத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்? இது என்ன வருஷம்? 2012. 2025 வருஷத்துக்கு முன்னாடி கனெக்ஷன் இல்லாம இருந்த நம்ம லைஃப்ல இயேசு சிலுவையில் மரித்த போதே பிளக் பாயிண்ட கனெக்ட் பண்ணிட்டார். You are not disconnected. பாதல பாச்சு, you are not disconnected. You are not disconnected. நீங்க வந்து கனெக்ஷன் இல்லாத ஒரு லைட் கிடையாது. இயேசு என்னைக்கு சிலுவையில மரிச்சாரு, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. பாதல தட்டி சொல்லுங்க, you are connected. என்ன கொஞ்சம் மெல்லமா தட்டினா தூங்கிடுவாங்க. அப்படி தட்ட சொல்ல, எழுப்புற மாதிரி தட்ட சொல்ல. அதிகமா மெல்லமா ஒரு பாட்டு தெரியுமா? கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு பாட்டு பாடுவோம், பிரதர். தூங்கு தூங்கு ஆயாரோ. 4 மணிக்கு நடக்கும் அந்த சர்வீஸ். தூங்கு தூங்கு ஆயாரோ. அது பாட்டு வர மெல்லமான பாட்டு. குளிரும் குளிரும் பனி தொட்டினிலே மகனா தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. அப்படி செத்து வந்துச்சு. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. அப்படி தட்ட சொல்லுங்க. தட்டுற தட்டுல தூங்கணும் எழும் மெல்லமா. ஏன் சொல்லுங்க? உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கு. You are already connected. நீங்கள் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தம்பி நீங்க ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்விட்ச் எங்கெல்லாம் ஆஃப்ல இருக்கும் சரிங்களா? எங்கெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும், நல்ல விஷயங்கள் சிலதெல்லாம் ஆஃப்ல இருக்கு, கெட்ட விஷயங்கள் சிலதெல்லாம் ஆன்ல இருக்கு. இன்னைக்கு காலையில் நம்ம விசுவாசமா செய்ய போறோம். என் சரீரத்துல வியாதிக்கு என் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். நீ பிரதர் ஆஃப் பண்ணுங்க. டயபெட்டிஸ்க்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். பாருங்க, சொல்லணும். சிலெல்லாம் சொன்னாதான் நடக்கும். உங்களுக்கு நான் சொல்லிதான் தருவேன். சமைச்சு வைக்கலாம், காஃபி போட்டு வைக்கலாம், கப் எடுக்கலாம், கிட்ட வரைக்கும் கொடுக்க சொல்லலாம். குடிக்கிற வேலை உங்க வேலை. நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? பாலாடையில அப்ப கூட நீ தான் முழுங்கணும், உனக்காக நான் முழுங்க முடியாது. புரியுதா? இப்ப நீங்க பேச போறீங்க. என் சரீரத்துல, என் குடும்ப நபர்களின் சரீரத்துல வியாதிக்கு இதாப்பா நீ எப்படி பண்றீங்களோ ஆஃப் பண்ணுங்க. Switch off. My body is switched off for sickness.
My body is switched off for illness. My body is switched off for disease. My body is switched off for diabetes, blood pressure, BP. எல்லாத்துக்கும் நான் ஆஃப் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஃபீவருக்கு ஆஃப் பண்றேன். இயேசு நாமத்துல வரவே கூடாது. இயேசு நாமம். ஃபீவருக்கு ஆஃப் பண்ணுங்க. கோல்டுக்கு ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? காஃபிக்கு ஆஃப் பண்ணுங்க. ஆமா மொத்தமா வந்து இன்னைக்கு வந்து ஃபியூஸை கொடுக்கணும். இனி ஆஃப்லாம் பண்ணோட என்ன பண்ணிடணும்? ஃபியூஸ் கொடு. எந்த வியாதியும் உங்கள் சரீரத்தில் வருவதற்கு அதிகாரம் கிடையாது. இது உங்க உடம்பு. சிலர்லாம் வந்து இந்த வீட்டில் நாய்க்குட்டி வளர்ப்பாங்கல்ல, நாய்க்குட்டி சரி ஓகே, ஒரு 2 பேர் வந்துருக்கிறாங்க. சரி ஓகே, சிலர்லாம் நாய்க்குட்டி வளர்ப்பாங்களா வீட்டில், அந்த மாதிரி சிலர்லாம் வீட்டில் வந்து டயபெட்டிஸை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரைன்னு போட்டு ஏதோ வளர்த்துட்டு இருக்கிறாங்க. டயபெட்டிஸ் வளர்க்குறாங்க. See, actually they think they are helping them. Indirectly it is not helping you completely. பாருங்க, அது ஆமான்னு சொல்லுங்க. சரி விட்டுரு சொல்லுங்க. கத்தனால சிலர் பிபியை வளர்த்துட்டு இருக்கிறாங்க மாத்திரை போட்டு. இனி நன்மை தான் என் வாழ்க்கையில் வளரும். சொல்லுங்க, கத்தரின் மகிமை வெளியேற மாம்சமான யாவும் அதை ஏகமாய் நீ பார்க்க போறேன். நான் பார்க்க போறேன். என் வாழ்க்கையில் அவர் செய்கிற நன்மை நீங்க எல்லாம் பார்க்க போறேன். உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆமென். ஆஃப் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. யாரும் சொன்னது? ஃபியூஸே கலெக்டர்ஸ். ஓகே, வெரி குட். சொல்லுங்க ராமன். நான் பேசுறது ஒருவேளை விளையாட்டு போல இருக்கிறோம் பிரதர். இனி உங்களுக்கு கால்வலி வரப்படும். ஆமென். நீங்கள் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, எனக்கு I went through many diseases. எனக்கு கூட சில வியாதிகள் பலவீனங்கள் இருந்திருக்கு. நீங்க என்ன அப்படியே பாருங்க, என்ன நேரா பாருங்க, என் கண்ணையே பாருங்க. பண்ணாரோ ஒழுங்கா மயக்க போறோம். என் கண்ணை பாருங்க. இந்த கண்ணை விட கொஞ்சம் சின்னதா தெரியுதா? இது ஒரே மாதிரி இருக்கா? அப்படிதான் தூக்கத்துல இருக்குன்னு. நீ அப்புறமா கிட்ட வந்து பாருங்க. இந்த கண்ணை விட இந்த கண் வந்து அந்த ரப்பை கொஞ்சம் சுருங்கி இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இளம் வயதில் இருந்தபொழுது, குட்டி பையனாக இருந்தபொழுது எங்கள் அங்கிள் கூடலாம் வந்து வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய காப்பர் கம்பி இந்த கண்ணை குத்திருச்சு. முள்ளு குத்துனதெல்லாம் ஒன்றும் மேட்டர். இவ்வளோ பெரிய காப்பர் கம்பி குத்தி வெள்ளை விழியிலேருந்தே ரத்தம் வந்திருக்கு எனக்கு. இப்போ கூட அந்த காயம் தழும்பு இருக்கு என் கல்ல. இது நடந்து கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த ரைட் ஐயில் எனக்கு தொடர்ந்து கட்டி வந்துட்டே இருக்கு. கட்டி வந்து மேக்சிமம் டைம் என்னுடைய வாலிப நாட்களில் என் கண்ணுக்கு தான் இருக்கும். ஒரு கண் முடியாது. அப்படி கண்ணோடு இருந்த ஒரு நபரை தான் கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்தி அநேக கண்களை கர்த்தர் சுகமாக்கினார். கேட்ராக்டோட இருக்கவங்களுக்கு கண் ரெக்டிஃபை ஆச்சு. ஒரு பாப்பாக்கு இந்த ரைட் ஐல லெசர் விஷன், பிளர் விஷன் இருந்துச்சு. அந்த பாப்பாக்கு சுகமாச்சு. 10வது நான் ஊருக்கு போனேன், பிள்ளைங்கள்லாம் விட்டு வர. நீங்க நினைக்கிறீங்க அண்ணன் மாமியார் வீட்டுக்கு போனா நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்க வர போகலன்னு. உங்களுக்கு தெரியாது. இந்த கண்ணு சுகமாச்சு. உங்களுக்கு தெரியாது, அண்ணன் மாமியார் வீடா இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், எங்க போனாலும் அண்ணன் உள்ளே தான். நான் எங்க பிள்ளைங்களை பஸ்ல கூப்பிட்டு வந்து என் பக்கத்துல ஒரு தம்பி உட்காந்துட்டா 3 மணி நேரம் அவனுக்கு இயேசு பத்தி மட்டும் தான் பேசிட்டு வந்தான். அவன் எங்க வரதுக்குள்ள அவன் சவிதான்னு நினைக்கிறேன், சவிதால படிக்கிறான். அந்த தம்பி சுங்குவார் சந்திர மாத தாண்டதுக்குள்ள சொல்றான், அண்ணன் நீங்க பேசிட்டே இருக்கீங்க, நான் கிறிஸ்டின் ஆகி போல பயமா இருக்கு. நான் கிறிஸ்டியனாக்க முயற்சி பண்ணுறேன். அவனுக்கு அவனுடைய அன்பை பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான், அண்ணன் எனக்கு எப்பவுமே உடம்பு சூடாகும், இப்ப என்னன்னு தெரியல, இங்க மட்டும் எனக்கு ஏதோ சூடாகுதுன்றான். அவனுக்குண்டா நான் பேசுறேன்ல. இயேசு எம்மாவூர் சீஷர்களிடத்தில் பேசின பொழுது அவர்கள் இருதயம் கொடுத்து விட்டு எரிந்தது. அடுத்து நம்ம பாக்கெட்ல வேற ஒண்ணு இருக்கு பாருங்க. தம்பி எஸ்ன்னு பாக்குறேன், எங்க அப்பா பேர் சுரேந்தர். தம்பி என்னு பாக்குறேன், அது எங்க மாமா பேர். தம்பி எம்னு பாக்குறேன், அது எங்க மச்சான் பேர். லைனா சொல்றான். சொல்லுங்க ராம. We use everything to bring something to the knowledge of Christ. உனக்கு ஒருவர் உண்டு, உன்னை விடுதலையாக்க, சுகமாக்க, ஆசீர்வதிக்க, உனக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு. மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, கண்ணாடி போட்டுட்டு. எங்க மாமியார்
நான் பார்த்தேன் தேவையில்ல ஒரு 5000 செலவாகுது, எதுக்கு கல்வி விட்டுட்டு வந்துடும் சொல்லி அம்மா எடுக்க கண்ணாடின்னு சொல்லி கையில் கண்ணை வச்சு இயேசுவின் நாமத்தினால சுகம் திருப்பியாடா இல்லையா நீ என்ன பண்ணப்போ பார்க்கல. சரி கண்ணில் கை வச்சு ஜோம் பண்ண இயேசுவின் நாமத்தினால கண்களில் சுகம் உண்டாவதா ஜோம் பண்ண சிஸ்டர் கண்ணாடி கால் பண்ணா எனக்கு ரொம்ப ஆசை, நீ கொஞ்சம் ஒத்து வச்சுன்னா ஜோம் பண்ணி கல்வி விட்டுருவாங்க. இல்லை இதோ பாருங்க இவனை கூப்பிட்டு வாடா ஜோம் பண்ணலாம். இல்லை டாடி இன்னொரு வருஷம் போட்டுக்கிறேன் டாடின்றான். சரி சரி போட்டுக்கிடலாம் போயிட்டோம் அப்படின்ட்டு நான் ஆனாலும் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ விரும்பணும். அப்பா உனக்கு மாஸ்டராக இருக்கலாம், அப்பா உனக்கு ஹீலிங் மினிஸ்டராக இருக்கலாம், ஆனால் நீ விரும்பி வரும்பொழுது தான் எனக்குள்ள இருக்கிற கிருபை அவனுக்கு தொட்டு ஆசை. மாமியார் நல்ல கழிச்சு ஜோன் பண்ண மாமியார் சொல்கிறாங்க ஒரு வசனத்தை எடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் தெரியல, வெறும் ஒரு கருப்பை தெரியும் தம்பி அப்படின்றாங்க. சரிம்மா நான் ஜோம் பண்ணேன்னு சொல்லி கையில் கண்ணை வச்சு ஜோம் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தெரியுது பார்க்கணும். திரும்ப செகண்ட் டைம் ப்ரேயர் பண்ணேன். எங்கள் மாமியார் உங்களுக்கு மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஹீலிங்கு ஜோம் பண்ணேன். நான் என் மாமியார் மாமனார் தான் வாங்கினேன். சில மாமியார் மாமனார் செட் ஆகும். நான் இப்போ எங்கள் மாமியார் மாமனார் அப்பா அம்மா கூப்பிடுவேன். அவங்களும் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட மாட்டாங்க, மகன் எனக்கு வைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு நைட்டு வீட்டில் இருக்கிற பிரியாணி ஆமாம் என்ன சொல்லுவேன். 1 மணிக்கு நைட்டு பிரியாணி ரெடியாக இருக்குது, சிக்கன் பிரியாணி. மாமியார் வேறு சமைச்சது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டேன் சொல்லுங்க கத்தனாலும் அந்த டைமுக்கு என்னை எழுந்து கவனிச்சு எனக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுக்குற ஒரு நல்ல அம்மாவுக்கு கண்ணு கஷ்டமா இருந்தால் எப்படி விட முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தேன். தேவ கிருபையினால கண்ணாடி எடுத்துட்டு தெளிவா படிச்சிட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன், you no need to suffer. நீ சஃபரா இருக்க போன கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு விஜய் உட்கார்ப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படியே நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, நீ அவசியம் இல்லை. சுக வாழ்வு பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர். சொல்லுங்க துளிர். படிங்க கத்தரை மாத்தி. ஆமா இனி எல்லாம் வெள்ள தேடுற மாதிரி இருக்கு. பாப்பா ஆமா ஏப்ரல் பாஸ்டர்னு சொன்னா ஒருவேளை இந்த வரைக்கும் வெளியில தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன் வெளியிடமா எனக்காக இருக்கு, நாட் ஃபார் மீ, அவருக்காக. சொல்லுங்க ராமன். கதை சித்தமனா அடுத்த வருஷம் சாரி இந்த வருஷம் விஜய் கல்யாணம். பாத்தீங்கன்னா முகத்தை தண்ணி எடுத்துட்டு வரும்போது முடிச்சுனே வந்தான். கல்யாணம் வந்து சின்ன பரவாயில்ல. ஓகே சூர்யாவுக்கு பண்ணுவோம். என்ன சூர்யா பண்ணிடுவோம். சொல்லுங்க கத்த நல்லது. நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வெளியிடும். பட் ரிமெம்பர் உங்க சரீரத்தை இன்னைக்கு காலையில சிக்னஸ்க்கு ஆஃப் பண்ண. ஆமென் ஆமென் ஆமாம். நீங்க சிக்னஸ்க்கு அப்படியே கை தூக்குங்க. ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகுது நான் பார்க்குறேன். ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். ஓ கடவுளுடைய சுகமாக்குகிற கரம் உங்களை கொடுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வெளியேறுவதாக. கர்த்தரின் சுகம் இந்த புதிய ஆண்டில் உங்களை நிரப்புவதாக. பழைய மாத்திரைகள் ரிப்போர்ட்ஸ் இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். சொல்லுங்க ஆமென். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சிலதுக்கு நீங்க ஆன் பண்ண போறீங்க, டிசீஸ்க்கு ஆஃப் பண்ணிடும். ஓகே இப்போ சில நன்மைகளுக்காக நம் வாழ்க்கையை திறக்கும். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கும் தீமைக்கும் நீங்கள் அனுமதிக்கணும். only when you allow. நீங்கள் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் வியாதி வராதுன்னு சொல்றோம். நீங்க அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில கடன் வராது, நீங்க அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம தான் அனுமதிச்சிட்டோம். இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? கொட்டாய் விடாம நோ சொல்ல போறீங்க. நோ சொல்ல போறீங்க. ஓகே ஓகேவா? நான் சொல்றேன் பரவாயில்ல, அவங்களெல்லாம் பாராட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் கொட்டாய் வந்து நல்லமா இருக்கும். அண்ணன் சர்ச்சு தானே, நம்ம அண்ணன் தானே, நல்லா நல்லா விரிவாக கொட்டாய் விடுறவங்களெல்லாம் ஆசிரியர் இருப்பாங்க. சரி
அடுத்த வாட்டி கொட்டாய் வச்சுட்டு கொஞ்சம் கை வச்சு மறைச்சிக்கலாம் நல்லா இருக்கும். சரி ஓகே. சரி, இப்போ நீங்க நோ சொல்ல போறீங்க. நான் சில வார்த்தைகளை சொல்றேன். ஜெஷுடன் முதல் கொண்டு பின்னாடி ஒரு சில எல்லாரும் நீங்க சொல்ல போறீங்க. குழந்தைகள் அபிஷேகம் சொல்லணும். கடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க நோ. ஓகே, என்னப்பா? கடல். வியாதி. டாக்டர் ஃபீஸ். ஸ்கேன் டெஸ்ட் ரிப்போர்ட். ஆரோடி கடை. பேங்க் வட்டி. நோ. பிரச்சனை. யாரு? ஓ தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எங்கே நினைச்சு? ஆமாம், நான் இப்போ சிலதெல்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் வருவதாக சொல். ஆமாம் சொல்றீங்களா? நன்மைகள், நல்ல வேலை, வருவதாக. இதுக்கு எஸ் செட் ஆகும். வருவதா? ஓகே. இல்லைம்மா ஜனவா. கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் கேட்குங்க. கல்யாணம் ஆகாத சகோதரர்கள் சகோதரி என்ன ரொம்ப நாள் யோசிக்க பயமா இருக்கு. ஓகே, வேற? ஓகே, ஆமா 21 வயசுக்கு மேற்பட்ட திருமணமாகாத சகோதரர்கள் சகோதரிகள் கைவிடுவது. 21 வயசுக்கு மேல இல்ல, அவசரம், வெயிட் பண்ணு, இன்னும் நிறைய வேலை. இப்ப நான் சொல்ல போறேன். நல்ல வாழ்க்கை துணை அவர்களுக்கு வருவார். நீங்க பாட்டு வருவதாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை. ஆமாம், நிலங்கள், நிலங்கள், வளங்கள், நன்மைகள். இது எங்க இருந்து வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். பைபிள் சொல்லுது, நன்மையான எதுவும் கிழக்கு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து சொல்லணும், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வராது. நன்மையான எதுவும் அப்படியே கையை மேல உயர்த்துறீங்க, அவர்கிட்ட இருந்தா அவன் அவனிடத்திலிருந்து வரும். வர்றது எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். ஆமை மகிமையா இருக்கும். ஆமை ஆமை. நான் இப்போ உங்களை பர்சனலாக கேட்க போறேன். நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்க போறேன். நான் வருவதாகன்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி அந்த மாதிரி சொன்னமேனு உன் மனசு தோணுச்சுன்னா அதை கொஞ்சம் நேரம் ஆகும். புரியுதா? ஏன்னா நீ விசுவாசத்தில் நடக்க முயற்சிக்கும் பொழுது பழைய தோல்விகள், பழைய கஷ்டங்கள் எல்லாம் உன் மனதை பாதிக்கும். என்னடி பேசலாம்? நான் இப்போ பாஸ்டர் கிடையாது, உன் மாஸ்டர். ஓகே ஓகே, நான் இப்போ சொல்றதெல்லாம் நீங்க சொல்ல போறேன். ஓகே, சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். சிஸ்டருக்கு என்ன? பிள்ளைங்க நல்லா இருக்கும், அவர்களுக்கு நன்மை. பிளஸ் பண்ணும். காலையில நல்ல நாள் தானே, ஒருத்தர் பிளஸ் பண்ணும். சரியா? அம்மாக்கு என்ன? பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும், பொண்ணு பேர பிள்ளைங்களும் நல்லா இருக்கும். உண்டாவதா? ஆமே, நிச்சயமா நல்லா இருப்பாங்க. ஆமே, பிள்ளைகளும் மருமக்களும் பேர பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. ஆமே. விஜய் என்னப்பா? வேலை, நல்ல வேலை வருவது. ஆமா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும், வருவதா? உண்டாவதா? ஆமா பிரதர். புதிய கடை திறக்க விரும்புகிறேன்னு சொல்றாங்க. அப்படி யாரும் பார்க்காம வருவதா? அடுத்தவங்க சொல்ற பிரேயர் ரிக்வெஸ்ட் போறாம பார்க்க கூடாது. நீங்க அவங்க போட்டு அண்ணன் வருவதா இருந்தாரு, நம்ம வராம போயிட போதுன்னு நினைக்கிறேன். உங்க மனது நல்ல மனதா இருக்கு.
ஆமாம். என்னைக்காவது நீங்க வரும்போது அண்ணன் இந்த கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது, அல்லது அண்ணன் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நானும் அக்காவும் ஒரு நாள் கூட அதை குறைவாய் பார்த்ததும் இல்லை, அதை பொறாமையா எண்ணினதும் இல்லை. ஆமாம். நான் வீடு கட்டிட்டேன்னு யாராவது வந்து சொன்னா, நானும் அக்காவும் அவங்க சொல்ற அடுத்த வார்த்தை, இது முதலாவது, இன்னும் அநேகம் உண்டுன்னு தான் சொல்லுவோமே தவிர பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாராவது என்கிட்ட அக்கைகிட்ட வந்து அண்ணா 10,000 சம்பளம் வாங்கினே, ஒரு 20,000 வீட்டு சம்பளத்தில் ஒரு வேலை வந்துருக்குன்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், மேக்ஸிமம் டைம் சீக்கிரமா நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, நீ 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆமாம். And that's my heart and that's our heart. யாராவது இடம் வாங்கிட்டு ஒரு வாட்டி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு நாங்கள் இடம் வாங்கிக்கிறோம், அண்ணா தப்பை ஜாப் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துடைய டாக்குமெண்ட் கொண்டு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், மனதார ஆசீர்வதிச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ண. ஆமாம். ஆமாம். அதனால் மற்றவங்க பிரேரிப்பை சொல்லும் போது நல் மனதோடு கேட்கணும், நல்ல மனதோடு ஆசீர்வதிக்கணும். இது பொறாமை, வன்கண்ணு, புன்கண்ணு, இது எதுவும் இது உள்ள இருக்கணும். நாம் எல்லோரும் சகோதரர், நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து பிறர் நலனை நாட வேண்டும். ஆமென். ஆமென். சிஸ்டர், குழந்தைங்க நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அம்மா சொல்லுங்க. எல்லா பொண்ணும் நல்லா இருக்கும். ஆமென். அது உங்க பொண்ணு, உங்களுக்கு எல்லா பொண்ணுங்களையும் சொல்லு. நான் வந்து அவங்க வந்து பொண்ணு நல்லா இருக்கும், நான் சொன்னேன் எல்லாரும் நல்லா இருக்கும். இல்லை, என் பொண்ணு தான் கரெக்டு, உங்க பொண்ணு தான், உங்க பொண்ணு நல்லா இருக்கும். ஆமென். ஆமென். அருண் பாப்பா நல்லா இருக்கும், அப்படியே லைட்டாக நல்லா தோணும். ஆமாம். We bless you Anna. Happy New Year sister. ஆமென். சகோதரி சொல்றாங்க, நான் அவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். God bless you. ஆமென் சொல்லு. ஆமென். ஆமென். பாஸ்கர் பிரதர், ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். ஆமென். லோகேஷ் பிரதர், எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமென். லிஸ்ட் போடலாம், அடுத்து போடலாம். அண்ணே ஆசீர்வாதமா இருக்கணும், நிச்சயமா இருக்கும். பிரதர், எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமென். எல்லாரும் நல்லா இருப்பான். சண்டே சிஸ்டர், என்ன தெரியுமா, வீட்டுக்கார பார்த்துருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையினால் நிரப்புவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சொந்த வீட்டுக்கு போங்க. ஆமாம், இந்த வருஷம் பால் காய்ச்சல். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு உள்ள தோணுது. நான் உங்களை பார்த்து பேசல, நான் அவர்களை பார்த்து பேசிட்டேன். நான் ஏன் ஊழியக்காரர்னு சொல்லித்தரேன், உங்களை பார்த்து பேசுறேன்னா முடிஞ்சது. நான் அவரை பார்த்துனே பேசுறேன். நடக்குமா, செய்வார், ஆகணும், முடியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கோம், எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறாரு? 1 2 கிடையாது, 1000 பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு செஞ்சிருக்கிறார். நான் சொல்ற அந்த 1000களில் உன் பேரும் இருப்பதாக. ஆமென் பிரதர். சரி, திரும்ப சிஸ்டர் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து ஏசப்பா தெரிஞ்சும் வழிபடாம இருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையான தேவன சீக்கிரமா பார்க்க போறீங்க. நீங்க லேட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சுக்குள்ள இடம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தனியா சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, மெல்லமா லேட்டா வாங்க, கீழே படிக்கட்டில தான் உட்காருங்க. வருவதா தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தமா வச்சிருக்கார். இறக்கப்படுவது உண்டாவதா. ஆமென். ஜெர்லன் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன், இனி வெளியேறமா காமிக்க போறேன். ஆமா, இனி மார்க் ஷீட் எல்லாம் வந்து மறைச்சி எடுத்துட்டு வரது கிடையாது. இனி மார்க் ஷீட்டை சைக்கிள் முன்னாடி ஓட்டுறோம், முடிஞ்ச போஸ்ட் அடிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமாம் ஆமாம். நம்ம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்
வச்சு எல்லாரும் வராங்க. இது எனக்கு கல்யாணம் எங்க வரல இன்னைக்கு. சரி வருவதா? ஆமாம் ஆமாம் அவர் தானே. அது முதல்ல அவர் தான். ஆமாம் ஆமாம் நீ சொல்ல தம்பி ஒண்ணு வேணாம். கத்தரோட ஆசை அவன் வந்து நம்ம அம்மன் ஸ்டைல சொல்லிடலாம். கியூப் 390 வேணும், அட்வென்ச்சர் வேணும், ஏற்ற நாள் நமக்கு வருவது. ஆமாம் 3 பைக் கத்தரோட இது வரைக்கும் 7 பைக் பேர் சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எப்படி கேட்டிருப்பான்னு நான் சொல்றேன். அவர் தான் வந்து என் தகுதிக்கு ஏதோ கொஞ்சமாவது கேட்டுருங்க. நீங்க எப்பவுமே நம்ம ஜெபக்குறிப்பு எப்படி கேட்போம் தெரியுமா? நம்ம தகுதியில கேட்போம். அது இன்னைக்கு 10,000 ஒரு 15,000 ஓகேன்னு கேட்போம். ஆனா அவர்கிட்ட போய் அப்படி வந்து சின்ன மேட்டருக்கு பேசுற மாதிரி நம்ம மனசு இறங்கிடுச்சு. 8 காரு 7 பைக் கேட்டது. கேட்டவனே சிஸ்டர் சொன்னாங்க இதை விட இந்த இடம் பத்தாது, அதுக்கு தனியாக இடம் தான் வாங்கணும். ஆமா அவர் இடத்தில் தருவாரு. நான் ஆமேன்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா சில ஆமேன் சொல்றதே பயமா இருக்கு. நீ அவரை பார்த்துட்டே சொல்லணும். எதுவுமே அவருக்கு பெருசு கிடையாது. ஆமா ஆமா நீங்க என்ன பாருங்க. ஓகே பிரதர் உங்களுக்கு உண்டா இல்லை எம்ப்ளாய்மெண்ட்? ஆமாம் சொல்லு. ஆமாம் பிரதர் பிஸ்னஸ். ஆமாம் சொல்லு. அம்மா சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமாம் சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம் பிரதர். ஆமாம் 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 என்ன கேட்டேன்னா அபிஷா இப்போதைக்கு 2 பல்லு தான் வேணும். ஃபர்ஸ்ட் இல்லை சொல்லலாம் வேற வேணும். அது 2 பல்லு அழகா வரும், சூப்பரா வரும். அப்புறம் தெரியலையா? சரி உன் மன விருப்பங்களை கத்தவங்களுக்கு தருவாங்க. ஃபினான்ஷியலா புரியல. வில்லாவா? வில்லா வீடா? மணி மணி வேணும். ஓகே வருவதா? ஞானம் வேணும். வருவதா? சர்ச் வந்து வேணும். இன்னும் பில் பண்ணணும். ஆமென் ஆமென். ஒரே ஒரு மினிஸ்ட்ரி ரிக்வெஸ்ட். நான் ஒன்றும் நினைக்கிறேன் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் சொல்லுங்கன்னா சொல்லுங்க. சரி கத்தர் ஸ்தோத்திரம். சிவா சிஸ்டர் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல வேலை கேட்டீங்க. இப்ப கேட்காம இருந்தா அடுத்த மெசேஜ் அதுதான். இப்பதான் ஓபன் பண்ணலாம். நான் விஸ்டம் வருவதா? வேலை உனக்கு பிசினஸ் வருவதா? ஏமே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு சபையாக வரணும். ஆமென். ஹரிஷ் அனிதா சிஸ்டர் இல்ல பரவாயில்ல அப்படி சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பார்த்து கொள்வார் தட்டி அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லிருப்பா சத்தமா. ஆமென். தேங்க்யூ. சேர்த்து சொல்லலாமா? அப்படின்னா அவர் எல்லாம் பார்த்து பாருங்க. ஆமா, என்கிட்ட வந்து இப்ப 8 கால் 7 போய் கேட்டாலும் நான் என்ன பண்றேன்? அவன் சொல்லுங்க. God is all powerful. அது எப்பவுமே போய் பெரிய ஆளுகிட்ட பெருசா தான் கேட்க மாட்டாங்க. ரொம்ப வசதியா இருக்கிறவங்கிட்ட போயிட்டு ஒரு 5 ரூபா கொடுங்கன்னா அது அவங்களுக்கே ஆகும். கரெக்டா? ரொம்ப வசதியா இருக்கிறவங்கிட்ட போய் 5 ரூபா கொடுக்கணும்னு கேட்கறதுலாம் வந்து ரொம்ப தப்பு. ரொம்ப பெரியவர் ரைட்டா கேட்க ரைட்டா கேட்க. அவன் சொல்லுங்க. அதை தெய்வ நோக்கத்திற்காக கேட்க கரெக்டா கேட்க. அவன் சொல்லுங்க. இப்ப நீ என்கிட்ட இன்னைக்கு காலையில இப்ப 1ஆம் தேதி ஒரு 10 கோடி கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த வருஷம் கூட 1 கோடி நடுவில் சவுண்ட் வந்துச்சு. 6 கோடி தம்பி 10 கோடி கொண்டு வந்து கொடுங்க. ஒரு 10 நாள் அது என் கையில இருக்குமான்னு எனக்கு தெரியும். ஏன்னா ப்ராஜெக்ட் லைனா இருக்கு. ராஜ்யத்திற்கா கடவுளுக்கா அவன் சேர்ந்து சொல்லுங்க. 1 2 3 4 பைபிள் சொல்லுது. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் தருகிறேன். கேட்ட மாதிரி இல்லைங்க, கேட்டதுக்கு மேலாய் தந்து ஆசீர்வதிக்கிறது. நாம் வேண்டும் என் ஜெபம் அறிவார் யெகோவாயிரே. நாம் கேட்டதிலும் யெகோவாயிரே. சொல்லுங்க. நாம் கேட்டதிலும் அதிகம் தருவார் யெகோவாயிரே. தைரியமா சொல்லுங்க. தைரியமா. எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார் யெகோவாயிரே.
வந்துச்சு. மலைக்கு கூப்பிட்டு வந்தீங்க, கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, ஆள் இருக்கு, நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். ஆடி எங்க? யாராவது அந்த சிஸ்டரா? சிஸ்டரா வளரும். ரொம்ப நம்ம பாட்டுக்கு நடுவில் இன்னொரு பாட்டு கேட்குதுப்பா. எல்லாம் கேட்கலாம், எங்க அந்த ஒரு ஆடி எங்க? ஆடி எங்க? அதுல முக்கியம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், யெகோவா ஈரே. ஆமென். உங்களுக்கு 1000 கேள்வி இருக்கு இந்த கால வேளையில இருக்கலாம். எனக்கு கூட சில கேள்விகள் இருக்கலாம். நீ அடுத்த வாட்டி கேள்வி கேட்டவா ஒரே வார்த்தை தான், யெகோவா ஈரே. ஆமா, இதுக்கப்புறம் வந்து பேசி பேசி நான் டயர்டா இருக்கேன். நாம வந்து பல விதமா சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச பைபிள சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ரெவலேஷன் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அனைத்தில ஜோம் பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு வந்தாலும் ஒரே பதில் தான், யெகோவா ஈரே. நம்ம கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்டாலும் ஆன்சர் தான் வேற மாறாது. பதில் ஒண்ணுதாங்க. சேர்ந்து சொல்லிடுறேன். பலிக்கான ஆடு